சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இந்த ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கேட்கல. என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஃபேன்ஸும் தான் கேட்டுக்கிட்டு வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் விளையாடிருக்கு. அதில் ஒரே ஒரு மேட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்த மும்பை கூட மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே வராங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரன்னை ஸ்கோர் சேஸ் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டு வராங்க. ஸோ இது ரொம்பவும் பார்க்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமைக்கு முக்கியமான காரணம் பார்த்தா யாராக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சரியான பேட்ஸ்மேன் ஃபார்மில் இல்லாத காரணத்தால் தான் இந்த மேட்ச் தோற்றுக்கிட்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் பார்த்தீங்கன்னா 175 ஸ்கோரை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியாமல், அதாவது பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லாம் சுரேஷ் ரெய்னா இருந்திருக்காங்க. ஸோ சுரேஷ் ரெய்னா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த 185 பார்த்தீங்கன்னா சாலிடாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க நிறைய தடவை. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட 180 ப்ளஸ் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணதே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை இப்போ தந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெறுப்பாக போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருந்துக்கிட்ட டீம், அதுவும் பார்த்தீங்கன்னா 5 ஐபிஎல் கப்பு வச்சுருக்கிற டீமு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமான நிலைமைக்கு போகிறதுக்கு என்ன தான் காரணமாக இருக்குது? ஸோ அவங்க பேட்ஸ்மேன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிட்டு பிளேயரை பார்த்தீங்கன்னா இறக்கி டெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. நேற்று நடந்த மேட்ச்லேயே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சை தோற்றுருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுவும் டெல்லி பார்த்தீங்கன்னா தரமான பேட்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ சேப்பாக்கத்திலே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்றுக்கிட்டு இருக்காங்க சென்னை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயிச்சிருக்கான். அதோடு இப்போ தான் ஜெயிச்சுக்கிட்டு வருது. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி தெரிஞ்சிருக்கும் 18வது வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிச்சிருக்காங்க சேப்பாக்கத்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது முறையாக ஹார்திக் கோலியை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்காமல் விளையாட நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேரும் பார்த்து தெரிஞ்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சரி ஓகே விடுங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் எப்படி என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் விளையாட மாட்டாங்கன்னு ஒரு சிக்கல் போய்கிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு இன்ஜுரி காரணமாக விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, அவங்க கேம்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன டாஸ் வின் பண்ண ஃபீல்டிங் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டிசி பேட்டிங் வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசி ஓப்பன் பண்ண வந்து ஃபேப் டு பிளேஸ் இல்லை. அதனால் என்ன நடந்ததுன்னா மெக்காக்கும் கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மெக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே அவுட் ஆகிட்டு போய்ட்டு கூட இறங்கின கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 50 கொடுக்க வேறு லெவலில் போய்கிட்டு இருந்தது மேட்ச்சு. ஒரு 70+ ஸ்கோரை பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அடிச்சிருப்பாங்க. அவங்க கூட ஒன்றே ஒன்று அந்த போரல் இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளே தாண்டா என்னுடைய டீம்னு பார்த்தீங்கன்னா போட்டு வலாஸ் சிஎஸ்கே பவுலர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கதற விட்டு இருப்பாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பவுலரான கலீல் அகமத் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மீதி 4 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. மொத்தமாக கேட்டிங்கன்னா 20 ஓவருக்கு 6 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தா 183 அடிச்சிருப்பாங்க டெல்லி கேபிட்டல். ஸோ அதுக்கப்புறம் என்ன சென்னை பேட்டிங் வந்திருக்குல்ல, இங்கே தான் தடுமாறினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பிளே மொதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு தரமாக போட்டு கொடுக்க, ஸோ ரச்சன் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டு போயிடுவாங்க. என்னடா ரச்சன் இப்படி பண்ணிட்டியடா, நீ இந்த டீமோட மெயினே நீ தானே ரச்சன், நீ அவுட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய கேப்டனான கேக்வாட் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்க போய் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் கான்வே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக இறக்கியிருப்பாங்க. என்னடா நான் இறங்கின உடனே இவ்வளோ ஸ்பெஷல் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தா இவ்வளோ பெரிய டார்கெட்டை பார்த்தா இறங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. சிவம் துபே எதுக்கு தான் வந்தார் எதுக்கு தான் போனாருன்னு இன்னுமே தெரியாமல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 6 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உடனே அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன விஜய் சங்கர் வந்து ஸோ ஒரு நல்ல பொறுமையான கேம் ஆடிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தோனியும் விஜய் சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு தான் வராங்கன்னு சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா T20 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி டொக்கு வச்சு ஆடிருந்திருப்பாங்க. ஸோ 6 பாலுக்கு 3 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. 2 ஓவராக 12 பாலுக்கு 6 ரன் தான் மொத்தமே அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில, அவங்களால ஆடவும் முடியல. தோனி பரவாயில்லைங்க, வந்ததுக்கு ஒரு 2 6 ஒரு 4 அடித்து மேட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபேன்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டு போயிருப்பாங்க. விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொறுமையாக ஆடிக்கிட்டே வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 28 ரன் அடிக்கிற மாதிரி நிலமை வந்தது. யாரும் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. ஆனால் பாலே பார்த்தீங்கன்னா 6 போவோம் எங்கடா மேட்ச் மாறிடுமான்னு ஒரு பக்கம் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துடன் பார்த்துருந்தாங்க. அதான் இல்லை 20 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் தரமாக முடிச்சிட்டாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 70+ ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. ஸோ வேறு லெவல். அதுக்கப்புறம் நான் ஃபைனலில் பார்த்தேன் ஸ்டம்ப்ஸ் போரல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் தரவோ
இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க டீமில் பார்த்தா அக்ஷர் பட்டேல் கேப்டன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓவர் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த டீமில் இருந்த பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டதால் அவங்களுக்கு ஓவரே கிடைக்கல அப்படி தான் சொல்லணும். அவங்களோட ஸ்பின்னரான விஜித் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஓவரை போட்டு தூபே விக்கெட்டை தூக்குவோம். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தினமும் வீடியோவை தெரிஞ்சுக்க சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.